நான் உண்மையிலே இந்த நேரத்தில் இந்த கன்னியாகுமரி மண்ணில் இருந்து என்னுடைய சக தமிழ் குடியான இந்த பிள்ளைமார் சமுதாயத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சாதிக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்திருக்கோ தான் ஆடாட்டம் தான் தசை ஆடுங்கிற மாதிரி நமக்காண்டி குரல் கொடுத்தவங்க. உங்களுக்கு அன்பு சகோதரர் பந்தல் ராஜா, இப்படி நிறைய உறவுகள் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனே குரல் கொடுக்காங்க. தற்போது அந்த வருஷத்தில் அண்ணன் சந்துரு அவர்களும் இதை பதிவு செய்திருக்கிறாரு. உண்மையில இன்னைக்கு சொல்லுதேன், இப்பவும் சொல்லுதேன், தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் எந்த மூலையில நம்ம பிள்ளைமார் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஒரு ஆபத்துனாலும் இந்த முக்குளத்தோர் நிப்பாங்கிற இதுல உங்களை விட்டு கொடுத்தே மாட்டோம். அடுத்து உங்களுடைய உரிமைகளுக்காண்டியும் நாங்க குரல் கொடுப்போம், போராடுவோம் சொல்லி இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பதிவு செய்த கொண்டு நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில ஊர்களில் எப்படி இருப்பாங்கன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாய கூட்டம் நடக்குன்னு சொல்லி அத்தனை பேர் நீங்க கரெக்டா நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, உங்களுடைய நேரத்தை கொடுத்திருக்கீங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெண் பிள்ளைகளை பத்திரமா பாதுகாத்துக்கோங்கம்மா. இன்ஸ்டாகிராம்ல பொட்ட பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை தேடி அந்த ஐடிக்குள்ள போய் நான் தேவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகிட்ட பழகுறானுங்க. நம்ம பிள்ளைகள் சரி நம்ம இனத்தான் தானே அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி பேச வைக்க இருக்காங்க. நாளைக்கு அதை மிஸ்யூஸ் பண்றான். அந்த போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணிருக்கான். போலீஸ் சர்டிபிகேட் வாட்ஸ்அப்ல இப்ப நெட்ல உருவாக்கலாம். நான் மறவர், நான் கல்லர், நான் அகமுடியார், நான் பிள்ளைமாரு, நான் செட்டியாரு அப்படின்னு சொல்லி நெட்ல சர்டிபிகேட் உருவாக்கலாம். அந்த சர்டிபிகேட் நம்ம பிள்ளைகளுக்கு போட்டிருக்கான். உங்களுக்கு அதனால பெண் பிள்ளைகளும் ரொம்ப கவனமா பொட்ட பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கணும். அதுல மாட்டுக்கத்தில் ஏன்னா வருங்காலத்துல உண்மையில நான் நம்புறது பொம்பளை பிள்ளைகள் தான் நம்புதேன். ஏன்னா அந்த பொம்பளை பிள்ளை தான் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நாளைக்கு படிச்சு கிடிச்சு ஒரு இடத்துக்கு போகும். ஏன்னா இப்ப பசங்க நம்ம பேச்ச ஒரு சில பேர் தான் கேட்க, ஒரு சிலர் கேட்க மாட்டாங்களா அப்படிதான் உங்களுக்கு. அதனால பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்ம இளைஞர்களும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா இருக்கணும். வீட்டுல அக்கா தங்கச்சி மேலையும் பெண் பிள்ளைகள் மேல எல்லாம் பாசமா நீங்க எல்லாரும் இருக்கணும். அந்த பாசம் இல்லாதால தான் ஒரு சில பிரச்சனைகள் நடக்கு அப்படிங்க நான் பதிவு செஞ்சுக்கிறேன். மானம் போயிட்டா நம்ம உசுறு வாழ மாட்டோமா, அதை மட்டும் எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. கோடி கோடியா சொத்து சேர்த்தாலும் மானம் போயிட்டுனா அவ்வளவுதான், நம்ம வாழ மாட்டோம். ஏன்னா அப்ப ஏற்பட்ட பரம்பரை நம்ம பரம்பரை பிறந்திருக்கோம், நம்ம ரத்தம் அப்படி. அதனால முன்னுக்கூட்டியே நீங்க